எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அனிதா, சொல்லுங்க. ஏய், இப்ப எதுக்குடி இப்படி சிரிக்கிற? நான் எதுக்கு சிரிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? அனிதா, கிண்டல் பண்ணாத. எங்களுக்கு தான் சமைக்க தெரியாதுன்னு முன்னாடியே சொன்னோம்ல. நீங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம சமைச்சே ஆகணும்னு. இப்ப பாத்தியா, வீட்ல எல்லாருமே பட்னி. ஏங்க, அன்னைக்கு நீங்க காஃபி சூப்பரா போட்டிருந்தீங்க. நான் கூட சரி காஃபி நல்லா போடுறாரு, அதனால ஏதோ கொஞ்சமாச்சும் சமைப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அது என்னங்க காம்பினேஷனு, பாகற்காய் கூட்டுல இதுல சக்கரை. அது ஸ்வீட்டா, காரமா, புளிப்பா, உப்பா, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒரு டிஷ்ஷை சத்தியமா என் வாழ்நாள்ல நான் சாப்பிட்டதே இல்லைங்க. ஐயோ, ரொம்ப ஓவரா டேமேஜ் பண்றாளே. இதெல்லாம் ஒரு டைலாக் வர. நீங்க எல்லாம் சமைச்சதை விட நாங்க சூப்பரா சமைச்சிருக்கோம், என்ன சாப்பிட்டு பாருங்க, அசந்து போயிடுவீங்கன்னு. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப அசந்து போயிட்டேன். அடியே அனிதா, வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள், பெண்ணோடும் கண்ணோடும் நான் போதும்டி போதும். உண்மையா சொல்ல போனா நாங்க சமைச்சதை நினைச்சா எங்களுக்கு அசிங்கமா இருக்கிறத விட சிரிப்பா தான் வருது. பின்ன நான் தான் சொன்னேன்ல, ஒண்ணுமே தெரியாது எங்களை கொண்டு போய் கிச்சன்ல விட்டா என்ன தெரியும் சொல்லு. அதான் இப்படிலாம் சிரிக்காத, சொன்னா கேளு. அப்புறம் சரி சரி. எங்க போன், உங்க போன் தான் அடிக்குது. ஆமா அனிதா, இரு. ஹலோ ஹலோ, கார்த்திக் சார். யா, ஹூஸ் திஸ் சார்? ஐ எம் சத்யா, மேனேஜர். ஓ சத்யா, சொல்லுங்க. சாரி சத்யா, ஆக்சுவலி ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணனா, அதான் ஃபோனை பார்க்கல, யாருன்னு தெரியல. சொல்லுங்க சத்யா, இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? சார், அது நீங்க மெயில் செக் பண்ணீங்களா? இல்ல சத்யா, இன்னைக்கு எதுவும் மெயில் செக் பண்ணலையே, ஆஃபீஸ்ல பார்த்ததோட சரி. எனி இம்பார்ட்டன்ட் மெயில்? ஆமா சார், இன்னைக்கு நமக்கு யூகே கிளைண்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சது இல்ல சார், அந்த கிளைண்ட் மீட்டிங்க்கு அப்புறம் நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. என்னன்னா, நாளைக்கு ஈவினிங் பெங்களூர்ல ஒரு மீட்டிங் இருக்கு சார், அதை இன்பர்சனா அட்டென்ட் பண்ண சொல்லி மெயில் வந்திருக்கு சார். வாட்? நாளைக்கு ஈவினிங்கா? ஆமா சார், நாளைக்கு ஈவினிங் மீட்டிங், அப்புறம் 2 days கான்ஃபரன்ஸ் இருக்கு சார், எல்லாமே அட்டென்ட் பண்ண சொல்லி வந்திருக்கு. இன் பர்சன்னா கண்டிப்பா நாங்க போய் தானே ஆகணும். ஆமா சார். ஓ, ஓகே. இன் பர்சன்னா அப்ப கண்டிப்பா நாங்க போய் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். சூர்யாவால இப்ப வர முடியாது. ஸோ ஐ ஷுட் கோ தேர். நாளைக்கு ஈவினிங்க்கு மீட்டிங்னா ஆஃப்டர்நூன் ஏதாச்சும் ஃப்ளைட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஒன்று பண்ணுறீங்களா? ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்களா? யா ஷோர் சார், 2 minutes, நான் அந்த சைட்டில் மட்டும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் சார். ஓகே சத்யா. என்னாச்சு? இரு சொல்கிறேன் இரு. சார், ஆக்சுவலாக நாளைக்கு ஆஃப்டர்நூன் 2 o'clock ஒரு ஃப்ளைட் இருக்குது சார், அதை பிடிச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே போயிட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண கரெக்டாக இருக்கும் சார். ஓகே சத்யா, நீங்கள் அதை புக் பண்ணிவிடுங்க. ஓகே சார். புக்டு சார். நாளைக்கு ஆஃப்டர்நூன் 2 o'clock உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு சார். ஓகே சத்யா, தேங்க்யூ. நான் மெயில் செக் பண்ணவே இல்லை, நல்ல வேளை நீங்கள் பார்த்துருக்கீங்களே சார். இதில் என்ன இருக்கு? இட்ஸ் ஓகே சார். ஓகே, பாய் சார், குட் நைட். குட் நைட் சத்யா. என்னங்க ஆச்சு? இல்லை அனிதா, அந்த கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்சதுன்னு நான் சொன்னல, நாளைக்கு இன் பர்சனா மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொல்லி மெயில் வந்திருக்கு. நான் செக் பண்ணவே இல்லை, இப்போதான் சத்யா பார்த்துருப்பாரு போல. நாளைக்கு ஈவினிங் மீட்டிங், அப்புறம் 2 days கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் புக் பண்ண சொல்லியிருக்கேன். நான் பெங்களூர் போகணும். 3 days-ஆ? ஆமா அனிதா. நீங்க தான் போகணுமா? ஆமாம்மா, நான் தானே போகணும். சூர்யா இல்லைன்னா நான், 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். சூர்யாக்கு இப்போதானே மேரேஜ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஃபங்க்ஷன் வேற இருக்கு. அவனால எப்படி வர முடியும் சொல்லு. அதான் நான் போயிட்டு வரேன். அதுவும் கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான் இழுக்கிறேன்? ஒன்றும் இல்லை. என்னாச்சு ஒன்றும் இல்லை. அனிதா, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்னு என் செல்லக்குட்டிக்கு தெரியும்ல. 3 days தான், போயிட்டு வந்துருவேன். ஓகேவா?
ம் சரிங்க. அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. சரிங்க, போயிட்டு வாங்க. நீ செல்ல குட்டினா செல்ல குட்டி தான். நானும் வரட்டுமா? நீயுமா? ஆ 3 டேஸ்ல. அனிதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ நான் மட்டும் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? இப்போ முடியாது இல்லம்மா, ஆஃபீஸ் மேட்டர் அதான். சரி. ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுது. ஆதி, அடா வாடா மச்சான். என்னடா இந்த டைம்ல இங்க வந்திருக்கேன், தூக்கம் வரலையா? என்ன கேக்குறது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடா, குளிச்சுட்டு வந்தனா தூக்கமே வரல, அதான். நித்யா தூங்கிட்டு இருக்கா, சரி அவ தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் வெளியே உட்காரலான்னு தோணுச்சு, அதான். ஆமா ஆதி, எனக்கும் தூக்கம் வரல, பட் அப்பா தூங்கிட்டு இருக்கான். சரி நானும் வெளியே வந்தா பார்த்தா நீங்க உட்காந்துருக்க. அப்புறம் அருண், நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்டா. நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேல ஸ்கூலுக்கு வரலான்னு இருக்கேன். ஆதி, என்ன சொல்ற? டாக்டர் உன்னை எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ எதுக்கு ஸ்கூலுக்குலாம் வந்துகிட்ட? இன்னைக்கு தாண்டா போய் டாக்டர் மீட் பண்ணிட்டு வந்தேன். என்ன, டாக்டர் பார்க்க போனியா? ஆமா அருண், எனக்கு ஒரு 3 வீக்ஸாவே கொஞ்சம் தலைவலி இருந்துட்டே இருந்துச்சு. அதான் டாக்டர் கிட்ட செக்அப்க்கு கொடுத்திருந்தேன். அவரு இன்னைக்கு கூப்பிட்டு ரிசல்ட் சொன்னாரு. ஆதி, என்ன சொல்ற? தலைவலி இருந்துச்சாம், பட் இத பத்தி எதுவுமே எங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஏய், நான் யார்கிட்டயுமே சொல்லல. அது கல்யாண வேலை வேற போயிட்டு இருந்துச்சு. அது எனக்கு தெரியலடா, ரொம்ப லைட் பெயினா இருந்துச்சு. அதனாலதான் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு விட்டேன். அப்புறம் கார்த்திக் அண்ணா கிட்ட சொன்னனா, அப்படிதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு. அங்க ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம். இன்னைக்கு அதான்டா காலையிலேயே ஸ்கேன் பத்தி பேசணும்னு டாக்டர் வர சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் போயிருந்தேன் மச்சான். என்னடா சொல்ற? என்ன சொன்னாங்க டாக்டர்? எதனால தலைவலி வந்துச்சாம்? அது ஒன்றும் இல்லை மச்சான். அடிக்கடி தனியா இருக்கப்போ ஏதாச்சும் பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பேனா, அதுதான் டாக்டரும் சொன்னாங்க. ஸ்கேன் எல்லாமே நார்மல். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலரா நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கடா. அது மட்டும் இல்ல, இனிமே ஸ்கூலுக்கு போறது, எங்க போகணும்னாலும் வரலாம். ஸோ நோ ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. அதான் நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல ஸ்கூலுக்கு வரலான்னு இருக்கேன். எவ்வளோ நாளாச்சு தெரியுமா மச்சான்? எனக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு தோணிட்டே இருக்கு. ஸ்கூல் எல்லாம் பார்க்கணும்னு எவ்வளோ நாள் ஆசையா இருக்கு தெரியுமா? ஆதி, என்னடா சொல்ற? அப்போ நீ சரியாயிட்டலடா மச்சான். சிஸ்டர் கிட்ட சொன்னியா? இல்லடா, மார்னிங் அது எனக்கே ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, அதனால நான் சொல்லவே இல்ல. இப்ப சொல்லலான்னு பார்த்தேன். சரி குளிச்சுட்டு வந்து சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள தூங்கிட்டான். சரி அதான் நாளைக்கு சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். மச்சான், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? திருப்பியும் ஆதிய பழைய மாதிரி பார்க்க போறோம். நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்ற. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஸ்கூலை பத்தி கொஞ்சம் பேசணும் ஆதி. என்னடா? ஆதி, உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தனால நிறைய விஷயங்கள் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம்டா. டேய், என்ன சொல்ற? புரியல. இல்ல ஆதி, உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ உனக்கு பிரெயின்க்கு நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு. உன்கிட்ட எந்த விஷயத்த பத்தியும் பேசக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீ அதிர்ச்சி ஆகுற மாதிரி, ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசவே கூடாதுன்னு சொன்னாரு. அதனாலதான் உன்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லாம மறைச்சிட்டோம்டா. நீ எப்போ கியூர் ஆகுறியோ அப்போ எல்லாத்தையும் பத்தி உங்ககிட்ட சொல்லிடணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் உனக்கு டாக்டர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. சோ ஸ்கூல்ல பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு ஆதி. அப்புறம் உன்னோட பர்சனல் லைஃப்லயும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. டேய், என்ன பேசுற? பர்சனல் லைஃப் என்னாச்சு? ஸ்கூலுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? பர்சனல் லைஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னடா இருக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ நீ நல்லா இருக்க ஆதி, அதனால ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்கூலே நம்ம கையை விட்டு போற நிலைமை வந்துச்சு தெரியுமா? அருண், என்ன சொல்ற? ஏய், என்ன பிரச்சனை? சொல்றேன்டா, நான் சொல்லுவேன். பட் நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்க கூடாது. இதுக்கப்புறமும் என்னால உன்கிட்ட மறைக்க முடியாது ஆதி. நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் உனக்கு தெரிய வேணாம்னு தான் நினைக்கிறாங்க வீட்ல. பட் ஆனா ஆஸ் அ ஸ்கூல் கரஸ்பாண்டா உனக்கு நடந்தது எல்லாமே தெரியணும்னு நான் நினைக்கிறேன். உன்கிட்ட எதுவும் நான் மறைக்க விரும்பல. நான் சொல்றேன் ஆதி, ஆனா பொறுமையா கேளு. இதுல உனக்கு நிறைய ஷாக்கிங் இருக்கும். பட் நீ பொறுமையா கேட்டுதான் ஆகணும். நித்யாவை பத்தியும் உனக்கு நிறைய ஷாக்கா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, உண்மையா நித்யா இல்லனா இப்போ நம்ம ஸ்கூல் இல்ல. என்ன? ஆமா மச்சான், நித்யாவை பத்தி உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. இப்ப வரையும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம், அவ படிக்காத பொண்ணு, 12th வரையும் தான் படிச்சிருக்கான், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான், இன்னசென்ட்டான பொண்ணு, அதெல்லாம் தானே? அதெல்லாம் உண்மைதான், பொய்ன்னு நான் சொல்லல. பட் உனக்கு தெரியாததும் இருக்கு. அது
Are you good at it? Yeah. Are you good at it? அருண், இப்போ இப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆதி. எல்லாமே உண்மைதான். டேய், என்னடா பண்ற? இப்போ எதுக்கு அலற? மச்சான், அப்போ அந்த பிரீத்தி. ஆமா மச்சான், எல்லாத்துக்குமே காரணம் அவ மட்டும்தான். மொத்த பிரச்சனைக்குமே அவ ஒருத்தி தான் காரணம். டேய், நீ நித்யாவ அப்போ நித்யா. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உனக்கு தகுதியான வைஃப் இல்லையோன்னு அவ மனசுல தோணிட்டே இருந்திருக்கும் போல. அவ படிச்சிருக்கா மச்சான். இருந்தாலும் அவளுக்கு அந்த அளவு நாலேஜ் இல்ல பாத்தியா. ஏன்னா வெளியே போய் அவளுக்கு பழக வேண்டிய சூழ்நிலை அமையல. இங்க வீட்டுக்கு வந்து அனிதா கிட்ட தனியா கோர்ஸ் மாதிரி எல்லாம் கேட்டு படிச்சு, ஏன் இந்த வீட்டுல இருக்க பொண்ணுங்க எல்லாருக்கும் தெரியும் அவ இதெல்லாம் பண்றான்னு. இதெல்லாம் உனக்கு சொல்லாம இருந்ததுக்கு காரணம் அவ கேட்டுக்கிட்டாலாமா. அவளாவே எல்லாம் கத்துக்கிட்டு உனக்கு தகுதியான பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொன்னாலாம். அதனாலதான் யாருமே உன்கிட்ட இத பத்தி பேசவே இல்லடா. மச்சான், நித்யாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆச்சுடா. ஆனா ஒரே ஒரு நாள் கூட நான் அவளை படிக்காத பொண்ணு, எனக்கு தகுதி இல்லாத பொண்ணுன்னு நினைச்சதே இல்லடா. உனக்கு நல்லா தெரியும்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவளை பார்த்திருக்கேன். அவளை பார்த்து அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்டா. நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஆனா அவ மனசுல ஏன் அந்த மாதிரி தாட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்காக எனக்காக எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாளா. எனக்காக அந்த பிரீத்தி கிட்ட என்னால இப்ப கூட நித்யாவானா நம்பவே முடியல மச்சான். உனக்கு நம்புறதுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு டைம் நீ நித்யா சிஸ்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் இப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி பாரு. அடுத்த நிமிஷம் உன்கிட்ட அவங்கள பத்தி எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. ஒன்னொன்னா சொல்லுவாங்க. அவங்க இப்ப வரையும் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கலடா. பட் உன்னோட சூழ்நிலையை நினைச்சுதான் அவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. நான் சொன்னதா அவங்க கிட்ட நீ காட்டிக்க வேண்டாம். அவங்க கிட்ட நீயே பேசி பாரு. உனக்கே எல்லாம் தெரிய வரும். எனக்கு இப்பவே இப்பவே நித்யா கிட்ட பேசணும்னு தோணுது எனக்கு. ஆனா அவ தூங்கிட்டு இருக்கா மச்சான். என்னால இப்ப கூட நம்ப முடியலடா. எனக்கு புரியுது. ஆனா இன்னொரு விஷயம், நான் உனக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்தேன். பிரீத்தி கிட்ட அவங்க பேசின பேச்சு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் அந்த வீடியோவை உனக்கு அனுப்புறேன். நீ பொறுமையா உட்காந்து பாரு. அதை பார்த்தாவே உனக்கு தெரிஞ்சிடும். நித்யாவான நீயே ஷாக் ஆவ. ஏய், நம்பாம இல்லடா. ஆனா எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா ஒன்னு சொல்லட்டா மச்சான், நீ சீக்கிரமா நித்யா சிஸ்டர் கிட்ட பேசு. உன் மனசுல இருக்க காதல சொல்லுடா. நீ அன்னைக்கே சொன்ன மச்சான். ஆனா அது உன எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் நல்லபடியா ஆரம்பிங்க. சந்தோஷமா இருக்கணும்டா. நித்யா சிஸ்டர் உன்னை விரும்பலையோன்னு நீ நினைக்காத மச்சான். உன் மேல உயிரா இருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் அவங்க செய்யறதும் உனக்காக மட்டும் தாண்டா செய்யறாங்க. இன்னசென்ட் பொண்ணா தெரியலாம். ஆனா உன் மேல உயிரே வச்சிருக்காங்கடா. அதை நாங்க நேர்ல கண்ணால பாத்திருக்கோம். அதனால சொல்றேன் மச்சான். நான் அனுப்புற வீடியோவை நீ பாரு. உனக்கே தெரியும். நித்யா, நீ நீ எனக்காக இவ்ளோ பண்ணிருக்கியா? என் மேல நீ எவ்வளவு லவ் வச்சிருக்கல. நான் தான் நித்யா புரிஞ்சுக்கவே இல்லை. உனக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோன்னு டபுள் மைண்டடா இருந்தனே தவிர உன் மனசுலயே நான் தான் இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு உன் மனசுல இருக்க காதலை நீ என்கிட்ட சொல்றப்பவே நான் யோசிச்சேன் நித்யா, எப்படிடா சடனா இவளுக்கு இந்த மாதிரி தாட் எல்லாம் வருதுன்னு. ஆனா உன் மனசுல நான் தான் இருந்திருக்கேன்ல. முழுக்க முழுக்க என் மேல அவ்வளவு காதலோட இருந்திருக்க. நான் போய் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி நித்யா, சாரி. உன்கிட்ட நான் எதுவுமே மறைக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா டாக்டர்னா நீ ரொம்ப பயந்துடுவியோன்னு தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். அதை கூட நீ எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்ட தெரியுமா? இந்த அளவுக்கு நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க நித்யா. என்னால சாரி. எனக்கு இப்பவே உன்னை கட்டி பிடிச்சு அழனும் போல தோணுது. ஆனா இல்ல, நாளைக்கு நீ எந்திரிச்ச உடனே உன்கிட்ட நான் பேசணும். ஐ லவ் யூ நித்யா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச் நித்யா. ஐ லவ் யூ ஆதி மாமா. நித்யா, தூக்கத்துல என்ன மாமா மாமான்னு சொன்னல? ஐ லவ் யூ மாமா. நான் தப்பு பண்ணிட்டேன்ல மாமா. உங்களுக்கு என் மேல கோவம் தானே? சாரி. இனிமே உங்க விருப்பம் இல்லாம
அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். இல்லடி, நீ எந்த தப்பும் பண்ணல. நீ எந்த தப்பும் பண்ணல. மொத்த தப்பு நான் மட்டும்தான் பண்ணிருக்கேன். ஐ லவ் யூ நித்யா, ஐ லவ் யூ. ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது ஏன்? விண்ணில் ஒரு விண்மீன் கவின், அட்டா பட்டர்ஃப்ளை, என்னம்மா காலையிலேயே ரூம் பக்கம்லாம் வந்திருக்கேன்? அதிசயமா இருக்கு. இந்த பக்கம் எட்டி பார்க்கவே மாட்டியே. சும்மாதான். அடியே, கிண்டல் பண்ண தானே வந்திருக்கேன். பாரா, என் கவின் தான் கவின் தான். இப்படி கற்பூர மாதிரி கப்பனை பிடிச்சிக்கிட்டீங்க. நீ நிக்கிற தோரணையிலே தெரியலாம். ஆமா கவின், கூட்டு. அல்டிமேட் கவின். வேண்டாண்டி, அமைதியா இரு. முடியாது. நிஜமா முடியாது. அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவ பாத்துக்கோ. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேனா? செஞ்சதெல்லாம் நீங்க. அடா பாவீங்களா, இப்படி அடா பண்ணுவீங்க? வேண்டாம் வைஷு, அமைதியா இரு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாமா? யாரு? நானு. ஆனா ஒண்ணு, கண்டிப்பா ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தீபா கிட்ட சொல்ல போறேன், உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல போறேன், எல்லார்கிட்டயும் சொல்லி என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. ஆபீஸ் முழுக்க இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்க போறாங்க. சின்னது. ஆமா, இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் நீங்களா தான் கவின் இருக்க போறீங்க. வைஷு வேண்டாம். ஏன் காது கேட்காது? அப்படியா? இப்ப எப்படி அந்த காது கேட்காதுன்னு நான் பாக்குறேன். இப்ப கேக்கும், பாக்குறியா? கவின் கவின் கை 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 கைதான். கை எடுங்க. இப்போ ஏன் காது கேட்காது? கவின், இப்ப சொல்லு, என்ன நேத்து நடந்தது போய் ஆபீஸ்ல சொல்லுவியா? மாட்டேன் மாட்டேன், யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். விடுங்க. இப்படி இல்ல, ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் மேடம் வலிக்கு வரீங்க. இல்லனா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இல்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது வைஷு. செம்மையா இருக்க இன்னைக்கு. அந்த முட்டை கண்ணு, அந்த குட்டியா லிப்ஸ், அப்புறம் போதும் போதும் போதும், என்ன பண்றீங்க? தெரியல, வர்ணிக்கிறேன்டி, வர்ணிக்கிறேன். என் பொண்டாட்டி இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கால, அதான் அவளை இன்ச் பை இன்ச்சா. வேண்டாம். என்னம்மா அது? மாமா எவ்வளவு ஆசையா வர்ணிக்கிறேன், வேண்டான்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. யாராச்சும் வர போறாங்க, நான் கிளம்புறேன். ஆனா உன்னை கூப்பிட்டேன். இன்னைக்கு நீயாதான் உள்ள வந்த, நீயாதான் வம்பிழுத்த. இப்போ நீயா கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் இல்ல. உள்ள வந்தது வேணா நீயா இருக்கலாம், ஆனா வெளியே போறது என்னோட பெர்மிஷன் இல்லாம போக முடியாது. சோ கவின், இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே விண்ணோடும் கவின், என்ன பண்றீங்க? கை எடுங்க. வைஷு, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த ப்ளூ கலர் ஆஃப் சாரி உனக்கு சூப்பரா இருக்கு. இப்படி உன்னை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம எப்படிமா விட முடியும்? அதுக்கு கவின், வர வர இந்த லிப் இருக்கே, லிப்பு சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது. தான் இஷ்டத்துக்கு அதிகமா பேசிட்டே போகுது. அதனால இந்த லிப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன்கிட்ட இப்ப யாரும் எதுவும் கேட்கலையே. நான் லிப்பு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உன்கிட்ட பேசலையே. என் லிப்பு தான் இப்போ வேண்டான்னு சொல்லுத. கை எடுங்க. அது லிப்பு சொல்லலமா, நீ சொல்ற. லிப்பெல்லாம் பேசாது தெரியுமா? அதனால அதுக்கு நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஓகேன்னு தான் சொல்லும். வேணா சின்னதா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நீயே தெரிஞ்சுப்பேன். வேண்டாம் கவின், தப்பு. தப்பே இல்ல. கவின், கவின் கதவை தர. ரெடி ஆயிட்டியா? கவின், அத்தை அத்தை. கவின் கதவை தரப்பா. போச்சு போச்சு, கவின் மாட்டிக்கிட்டோம். அத்தை அத்தை வந்துட்டாங்க. ஷ், இப்ப எதுக்கு பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிரு. அம்மா ஏதாச்சும் கூப்பிட தான் வந்திருப்பாங்க, அவங்க உள்ளெல்லாம் வரமாட்டாங்க. போய் அந்த ரூம்ல இரு. அட்ட போமா. கவின், இதோ வரேம்மா. என்னம்மா? ரெடி ஆயிட்டியாப்பா? இன்னும் ரெடி ஆனியோ இல்லையோ நினைச்சேன். பக்கத்துல கடைக்கு மட்டும் போயிட்டு வரணும்ப்பா. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன், அவங்க ஆள் இல்லையா, கொண்டு வர முடியாதான். நீ போய் அதை வாங்கிட்டு மட்டும் வந்துடுறியா? சரிங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வா. போச்சு போச்சு, இன்னைக்கு மாட்ட போறேன். ஷோ கடவுளே, இதெல்லாம் எனக்கு தேவைதான். தேவையில்லாம இவர்கிட்ட பேசணும்னு வந்தல, எனக்கு வேணும். அப்படியா? என்ன திங்ஸ்மா? பூஜைக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன்ப்பா, கொண்டு வந்து தரேன்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா ஆள் இல்லம்மான்னு சொல்றாங்க. அதான்ப்பா, போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்பா.
நீங்க போங்கம்மா, இதோ 2 மினிட்ஸ்ல நான் வரேன், போய் வாங்கிட்டு வரேன். சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வா. ஆ. ஹோ, வைஷு, என்ன கவின்? அம்மா கிளம்பிட்டாங்க, வா. அது கிளம்பிட்டாங்களா? ம். இப்ப நீ எதுக்கு பேய் எறிஞ்ச மாதிரி இருக்க? கவின், இன்னைக்கு மட்டும் மாட்டிருந்தா என்ன ஆகுறது? ஐயோ கவின், முதல்ல வீட்ல நாமளே சொல்லிடலாம் கவின். உனக்கு என்னடி ஆச்சு? ஒரு சில நாள் சொல்லலாம்னு சொல்ற, அப்புறம் இல்ல வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும்ங்கிற. இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க? சரி, நம்ம டெல்லிலாம் போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம், சரியா? இன்னும் 2 டேஸ்ல கிளம்பணும் பத்தியா? சரி, நீ போ. எனக்கு கொஞ்சம் கடைக்கு போகணும், நானும் கிளம்புறேன். சரிங்க. வணக்கம் உறவுகளே, என்னடா இன்னைக்கு நாங்க 2 பேரும் பேச வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தரோட டாட்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க இந்த காதலில் விழுந்த என் வீட்ல இருந்து யாராச்சும் ஒரு பேரை வந்து பேச சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அபர்ணானா ரொம்ப பிடிக்கும்னு, ஸோ அவங்க வாயாலேயே விஷஸ் சொல்லிடலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சாந்தி சிஸ்டர், அவங்களோட டாட்டர் சஞ்சனாக்கு இன்னைக்கு 8th பர்த்டே. ஹாப்பி பர்த்டேடா செல்லக்குட்டி. எப்பவும் நீங்க லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும். இந்த இயர் உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாம் நடக்கும். ஹாப்பியா இருங்க. அப்புறம் ஷமுங்கிறவங்க அவங்களோட கிராண்ட் டாட்டருக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம விஷஸ் சொல்லிடலாம். ஹாப்பி பர்த்டேடா ஜெயஸ்ரீ குட்டி. நீங்களும் லைஃப் லாங் ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே கண்டிப்பா இந்த இயர்ல நடக்கும். இந்த அங்கிள் ஆண்டியோட விஷஸ். ஹாய், வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். என்னடா இவங்க வந்து 2 பேரை வச்சு விஷ் பண்ண வச்சுட்டாங்க, இப்போ இவங்களும் வந்திருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து சாந்தி சிஸ்டர் அவங்களோட டாட்டருக்காக பர்சனலாக அவங்க வந்து ஒரு பேரை வந்து விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பர்சனலாக அபர்ணாவை ரொம்ப பிடிக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் அபர்ணாவோட பேரையே வந்து விஷ் பண்ண வச்சேன். இருந்தாலும் என்னோட பர்சனல் விஷஸும் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்மளோட சாந்தி சிஸ்டர் அவங்களோட பொண்ணு சஞ்சனாக்கு 8th பர்த்டே. விஷ் யூ த ஹாப்பி பர்த்டேடா செல்லக்குட்டி. எப்பவும் நீங்கள் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும். இந்த இயர் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கும்டா. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் அவங்களோட கிராண்ட் டாட்டருக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஷமு அவங்களோட கிராண்ட் டாட்டருக்கு வந்து ஜெயஸ்ரீ குட்டிக்கும் இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஹாப்பி பர்த்டேடா ஜெயஸ்ரீ குட்டி. நீங்களும் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எப்பவும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள். இப்போ நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு காதலில் விழுந்தேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட ஆதிக்கு நித்யாவை பற்றி எல்லாமே தெரிய வந்துருச்சு. பிகாஸ் இவ்வளோ நாள் வந்து அவருக்கு மெடிக்கல் ரீசன்னால் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லாமல் ஹைட் பண்ணி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்கூலுக்கு நடந்த ப்ராப்ளம் அண்ட் பர்சனலாக வந்து பிரீத்தியால் நடந்த ப்ராப்ளம் எதுவுமே ஆதிக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து ஆதி வந்து க்யூர் ஆன மாதிரி காமிச்சேன். ஸோ அதனால் வந்து அருண் வந்து எல்லா விஷயத்தையுமே ஆதிக்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ ஆதிக்கு இப்போ நித்யாவை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இன்னைக்கு வந்து மொத்தம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் காமிச்சிட்டேன். அப்புறம் நம்ம ஸ்டோரியில் வந்து அடுத்து வந்து கார்த்திக் அனிதா கான்வர்சேஷனும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கார்த்திக் வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவர் வந்து பெங்களூர் போகிற மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ 3 டேஸ் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் அதுக்குள்ளே நான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரிங்க, இன்னைக்கு நிஜமாக எனக்கு எந்த கொஷினும் இல்லை. பிகாஸ் வந்து நான் ஆதி நித்யாக்கான இதை வந்து நான் உடச்சிட்டேன். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து தாலி பெருக்கு தான் நடக்க போகுது. அதனால் பார்க்கலாம் நாளைக்கு என்ன கதைன்னு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த எல்லாருக்கும் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரேன். பாய்.